ஞானசேகருக்கும் மா. சுப்பிரமணியம் அவர்களுக்கும் இவ்வளோ பெரிய தொடர்பு வந்து இருக்கா? ஒவ்வொரு ஃபோட்டோ மூலமாக வெளியாகி கொண்டு இருக்கு. இதனால் வந்து மக்கள் வந்து அதிர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறார்கள். திமுகவோட நிர்வாகி தான் வந்து ஞானசேகர். திமுகவோட உதயநிதி ஸ்டாலினுக்கும் மா. சுப்பிரமணியனுக்கும் இவ்வளவு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து உறுதியாகி இருக்குது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது வந்து இன்று வந்து இந்த ஒரு வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து விசாரணைக்கு வந்து வந்தது. இந்த விசாரணையில் வந்து திமுக தரப்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ எங்கள் கூட ஃபோட்டோ எடுக்கிறவங்க எல்லாமே வந்து எங்கள் கட்சிக்காரங்க இல்லை வந்து எங்கள் கூட இருக்கவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. நாங்கள் எத்தனையோ விழாவுக்கு போகிறோம், எத்தனையோ இடங்களுக்கு போகிறோம், அங்கெல்லாம் வந்து எங்கள் கூட வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க தப்பு செஞ்சு அதுக்கு நாங்கள் காரணமா, எங்கள் கட்சி காரணமா அப்படி சொல்லி திமுக சார்பாக வந்து ஒரு விளக்கம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வந்து நீதிபதிகளும் வந்து ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். நீதிபதியும் அதே விளக்கம் வந்து கொடுத்திருக்காங்க. அதைத் தொடர்ந்து இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் இதுக்கு வந்து ஒரு பயங்கரமான விமர்சனம் வந்து வைத்திருக்காங்க. அதுதான் வந்து சோஷியல் மீடியாவில் சமயம் வந்து ஸ்ப்ரெட் ஆகி கொண்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் சொன்னது என்னன்னா, மா. சுப்பிரமணியம் அவர்களுக்கும் இவருக்கும் வந்து தொடர்பு இருக்கு. ஸோ இவரும் மா. சுப்பிரமணியம் அவருக்கும் ஒரே ஜிம்முக்கு வந்து போவாங்க. ஸோ மா. சுப்பிரமணியனுக்கு டெய்லியும் வந்து முட்டை, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து இவர் எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களை வந்து இவங்க தொடர்ந்து வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை இன்னொரு குற்றம் சொல்லியிருக்காங்க. இந்த வெள்ள நிவாரண பணிகளுக்கு மா. சுப்பிரமணியம் போகும் இடங்களுக்கு எல்லாம் ரொம்ப நெருங்கியபடி நண்பர் மாதிரி வந்து கூடவே வந்து போவாங்க. ஸோ அப்படி வந்து கூடவே வரும், யாரு கூடவே வராங்க அப்படின்னு சொல்லி தெரியாத அளவுக்கு மா. சுப்பிரமணியம் முட்டாளா, அவங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியாதா அப்படி சொல்லி அண்ணாமலை அவர்கள் கேள்வி மேலே கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அதுவும் ஒரு இடம் இல்லை, 2 இடம் இல்லை, எங்கே போனாலுமே வந்து கூடவே தான் இருந்திருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன விளக்கம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் பயங்கரமாக வந்து வெளுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ வந்து திமுகவுக்கும் ஞானசேகர் அவர்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட்டில்